வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். குரு பகவான் மிகப்பெரிய ராஜதந்திரி. என்ன ராஜதந்திரி அப்படின்னா என்ன? குரு பகவான் ஒரு சுபகிரகம். குரு பகவான் சுபர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க என்னங்க ஐயா புதிதாக ஒரு ராஜதந்திரி குரு பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்று நீங்க கேட்பீங்க. குரு பகவான் ஏன் ராஜதந்திரி அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உங்ககிட்டயே நான் வரேன், நீங்க இதுக்கு உண்டான பதில என்கிட்ட சொல்லுங்க. ஒரு 2 நபர் இருக்கிறாங்க. இந்த 2 நபர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரு எந்தவித தீங்கும் செய்யாமல் சிவனேன்னு ஒருத்தர் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது ஒரு வீட்லன்னு கூட வச்சுக்கோங்க. வீட்ல அவரு அமர்ந்திருக்காரு. இன்னொருத்தரு கடின உழைப்பாளி. நல்ல கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளி. 2 பேர்கள் இருக்கிறார்கள். இவரு வீட்ல அமர்ந்து எந்தவித வேலையுமே செய்யாம சிவனேன்னு வீட்ல உட்கார்ந்திருக்காரு. அவரை நாடி தேடி உணவு பண்டங்கள், ஆடை ஆபரணங்கள், பட்டு பீதாம்பரங்கள், பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய நகை, நட்டு, பணம் இவைகள் எல்லாம் அவரை தேடிச் சென்று அவர் வீட்டிலேயே தருகிறார்கள். இவருக்கு அப்படி எந்த விதமான நிகழ்வும் நடக்கவில்லை. ஆனால் கடுமையாக உழைக்கிறார். தான் உழைத்த பிறகு அந்த உழைத்ததற்குண்டான ஊதியத்தை வாங்கி அதில் அவர் ஜீவனாம்சம் செய்கிறார். அதாவது தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வைத்து அவர் குடும்ப தேவைகளை நிறைவு செய்து குடும்பத்தை காத்து வருகிறார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரி, இவர் கடுமையான உழைப்பாளி. அவர் உழைக்காமல் இருக்கக்கூடியவர். இவர் என்ன நல்லவரா கெட்டவரா அல்லது அவர் என்ன நல்லவரா கெட்டவரா? இந்த கேள்வி நான் எதற்கு உங்களிடத்தில் கேட்டேன்? இவை அத்தனையும் இந்த பதிவில் நாம் பார்க்கத்தான் போகிறோம். அதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளிடத்தில் ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் நம்மால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. குரு பகவான் ராஜதந்திரி அப்படின்றத பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு வந்தேன். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்த்துருவோம். இப்படி ஒரு வீட்டில் எதவிதமான செயலும் செய்யாமல் உழைக்காமல் அமர்ந்தவருக்கு எல்லா விதமான பொருட்கள், ஆபரணங்கள், உணவுகள், பணம் இப்படி அத்துணையும் கிடைக்கிறது. இன்னொருவர் கடும் உழைப்பாளியாக இருந்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வாங்கி அவர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். இப்போ இங்க என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த 2 பேத்துல யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உங்களது பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல போடுங்க. இப்போ சொல்லுங்க, உங்களது பதில் என்ன? இதுல யார் நல்லவர் யார் கெட்டவர்? இவர் சிவனேன்னு வீட்டில் உட்காந்துருக்காரு. பொருளாதாரம் இவரை தேடி போய் கிடைக்கிறது. இவர்
கடும் உழைப்பாளியாக இருந்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வைத்து இவர் ஜீவனாம்சம் செய்கிறார். அவர் தனக்கு கிடைக்கிற பொருளை வைத்து அவர் ஜீவனாம்சம் செய்கிறார். இவர்களின் குடும்ப நடத்தும் வழிமுறைகள், ஏற்ற இறக்கங்கள், வித்தியாசங்கள் வருகிறது. இவர் உழைப்பு இல்லாமல், உழைப்பு தானாக தேடி வரும் பொருளாதாரத்தை வைத்து இவரது தேவைகளை, இவரது குடும்பத்தை காப்பாற்றுகிறார். இவர் தேடி சென்று கடினமாக உழைத்து தான் உழைத்ததுக்கேற்ற ஊதியத்தை பெற்று அந்த ஊதியத்திற்கு ஏற்றவாறு இவர் தன்னுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றி குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த இரண்டில் எவரை நாம் குறை சொல்ல முடியும், குற்றம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். முடிந்தால் யோசித்து பதில் சொல்லுங்கள். சரி, நான் சொல்கிறேன். ஒரு 80% நபர்கள் கிட்டத்தட்ட இருவருமே நல்லவர்கள் தான். யாருக்கும் எந்த விதமான தீமையும் அவர்கள் செய்யவில்லையே. அவரவர்கள் வேலையை அவரவர்கள் பார்க்கிறார்கள். இவர் சிவனேன்னு வீட்டில் உட்காந்துருக்காரு. எந்தவித கெடுதல் யாருக்கும் தரல. இவரும் நல்லவர் தான். அவரும் யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் தரல. அவர் சிவனேன்னு அவரது வேலை, அவரது உழைப்பு, அவரது ஊதியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவரும் நல்லவர் தான், இவரும் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ இங்க ஒரு கருத்துக்கள் வெளிப்படுது, ஒரு கேள்வி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 2 பேருமே நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது சரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். உழைக்காமல் கிடைக்கக்கூடிய ஊதியம் நிலைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்குல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. உழைக்காம கிடைக்கக்கூடிய ஊதியம் நிலைக்குமா? தர்மம் அப்படிங்கிறது அதுதானே. தர்மத்தை நிலைநாட்டும்னா உழைச்சி தனது உழைப்புக்கேற்ற ஊதியம் என்ன கிடைக்கிறதோ அதுதானே சரி, அதுதானே தர்மம். உழைக்காம நமக்கு கிடைப்பது எதுவுமே அது நிலையில்லாதது, அது என்றாவது ஒரு நாள் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லி நம் ஆன்றோர்கள், சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் உண்மைதானே. அப்போ இந்த நிலையில் நீங்கள் கம்பேரிசன் செய்ய வேண்டும். இப்படி நீங்க கம்பேர் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லையா, யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்னு சொல்லி. புரிகிறதா? எந்த உழைப்புமே உழைக்காமல் தானாக கிடைக்கக்கூடிய பலனை அவர் எந்த விதமான கெடுதலும் செய்யல. அதுல மாற்று கருத்து இல்லை. தானாக கிடைக்குது, உழைக்காமல் அவருக்கு கிடைக்குது. அது நிரந்தரமா, அது சரியா அப்படின்றது தான் இங்க கேள்வி. அவரால் என்ன முடியுமோ அதை உழைத்துவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து பிழைப்பு நடத்தினால் அதுதான் மிகச்சிறந்த நீதி, சமநிலை, அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இவர் கடும் உழைப்பாளியின் நிலைப்பாட்டில் இருந்து கடுமையாக உழைத்து இவர் தனது ஊதியத்தை பெற்று அதில் குடும்பம் நடத்துகிறார். இவர் செய்வதுதான் சரி. இவர்தான் சரியானவர், தர்மத்தை கடைபிடிக்கவர், தர்மத்தின் வழியில் செல்பவர். அவர் எந்த விதமான கெடுதலையோ எந்த விதமான துன்பத்தையோ யாருக்கும் எந்தவித செயலையும் அவர் செய்யவில்லை என்றாலும் தான் ஜீவனாம்சம் செய்வது தன்னுடைய உழைப்பிலிருந்து தான் ஜீவனாம்சம் செய்ய வேண்டுமே தவிர தானாக கிடைக்கக்கூடிய நிலையை வைத்துக்கொண்டு ஜீவனாம்சம் என்பது செய்யக்கூடாது. அது தர்மத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி தர்ம நீதிகள்ல சொல்லியிருக்கு. பிச்சை யாசகம் எடுப்பதுவே ஒரு வேலையாக வைத்து கொண்டிருந்தாலும் அப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வீடு வீடாக சென்று யாசகம் எடுத்துதான் உண்டு உயிரை மாய்த்திருக்கிறார்கள், வாழ்ந்தார்கள். இன்றைய பிச்சைக்காரர்கள் வாழ்வது வாழ்க்கை அல்ல. ஏனென்றால் ஒரு ஆலயத்தை தேடி அமர்ந்து கொண்டே சம்பாதிக்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள். அப்பொழுது வசதி இல்லாதவர்கள், பிச்சை எடுக்கும் தொழிலை வகித்தவர்கள் வீடு வீடாக சென்று அதுவும் ஊனுக்காக, அதாவது உணவுக்காகத்தான் யாசகம் எடுப்பார்களே தவிர
காசுக்காக எடுக்க மாட்டார்கள். நாளுக்கு நாள் நாகரிக வளர்ச்சியில் நாகரிகம் என்ற பாதையில் பணம், பொருளாதாரம் இப்படி பிச்சை போடும் நிலைக்கு வந்து விட்டது. பிச்சைக்காரர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஜாப் மாதிரி இன்னைக்கு அது உருவாயிடுச்சு. சரி, நம்ம டாபிக் வருவோம். இப்ப எதற்காக இந்த கதையை சொல்கிறேன் என்றால், எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு தான் குருவின் நிலைப்பாடு. கடினமாக உழைத்து அந்த ஊதியத்தில் குடும்பத்தை நடத்தக்கூடிய நிலைப்பாடு தான் சனி பகவான். இப்போ குரு பகவான் சுபர் அப்படின்றதுக்குண்டான அந்த நிலைப்பாடு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்தவித செயல்களும் செய்யாமல் சுபர் அப்படின்ற ஒரு பட்டத்தை ஆட்டோமேட்டிக்கா குரு பகவான் வாங்கிக்கிறாரு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தந்திரமான செயல். அவர் அங்கு செய்யறது என்ன? எதுவுமே இல்லை. சிவனேன்னு உட்கார்ந்திருக்காரு. தானாக எல்லா பொருளாதாரமும் அவரை தேடி வந்து கிடைக்கிறது. இது மோசடி, ஊழல் எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. யோகம் அப்படின்னு வேணா நீங்க சொல்லலாம். அந்த யோகத்தை வைத்து நீங்க வாழ்நாள் முழுவதும் முன்னேற முடியுமா அப்படின்னா அங்கு கேள்விக்குறிதான். யோகம்ன்ற ஒரு மாயையை வைத்தே குரு பகவான் சுபர் அப்படின்ற பெயரை தன்னுள் தக்க வச்சுக்கிறாரு. ஆனால் கடின உழைப்பை உழைத்து அதன் மூலியமாக ஊதியம் பெற்று சுய நிலைப்பாட்டுடன் சொந்த காலில் நிற்கக்கூடிய சனி பகவான் அசுப கிரகம் என்று பெயர் பெற்று அவரை கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லி சித்தரித்து அவரை ஒரு முகம் சுளிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலையாக ஜோதிட சாஸ்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படித்தான் மக்களும் பின்பற்றுகிறார்கள். சனி பகவானா, அஜய்யோ சனி பிடிச்சா போச்சே அப்படின்ற அளவுக்கு. உண்மையாலுமே சிறந்த கிரகம் சனி கிரகம். நீதிமான் அவர்தான். கடுமையான உழைப்பாளி அவர்தான். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை கற்றுக் கொடுக்கிறவர் அவர்தான். மிக ஒரு சிறப்பான கிரகம் சனி கிரகம். குரு பகவான் அப்படியல்ல, யோகத்தை மட்டுமே அள்ளி வழங்கக்கூடியவர். இன்னும் சிறப்பாக உங்களுக்கு புரிவது போல் சொல்ல வேண்டும் என்றால், குரு பகவான் அமர்ந்த பாவகத்தை கெடுத்து விடுவார், பார்க்கும் பாவகத்தை பலப்படுத்துவார். சனி பகவான் இதற்கு அப்படியே நேர்மறை. அமர்ந்த பாவகத்தை பலப்படுத்துவார், பார்க்கும் பாவகத்தை பலவீனப்படுத்துவார். புரியுறதுங்களா? குரு ஒரு வீட்டில் உட்காந்துருக்காருன்னா அந்த வீட்டை வந்து கெடுத்துருவாரு. ஆனா எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டுக்கு சுபத்தை கொடுப்பாரு. இதுலயும் சுபத்தை கொடுப்பாருன்னா அவர் அமர்ந்த நிலையை பொறுத்து தான் சுபத்தை கொடுப்பாரு. இப்போ வக்ரமாயிட்டாருன்னு வைங்க, பகை வக்ரமா இருந்து பார்க்குறாருன்னா அந்த பார்வை நன்மை தராது. குரு பார்க்கின் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. குரு வக்ரம் பெற்று, குறிப்பாக பகை வக்ரம் பெற்று ஒரு பாவகத்தை பார்த்தார்னா கெடுதல் பலனை தான் தருவாரு. இதெல்லாம் பல நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து அதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டு எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது. நீங்கள் இதையென்று சாதாரணமாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். குரு பகவானின் பார்வை கோடி நன்மை என்று சொல்கிறது. அருள்ராம் ஐயா இப்படி சொல்கிறாரே அப்படின்னா உண்மைதான் அது. ஆனா எந்த நிலையில் உண்டான பார்வை குரு பகவான் பார்வை என்பதில் தான் சூட்சமம் இருக்கிறது. வக்ரம் பெற்ற குரு பகவான், குறிப்பாக பகை வக்ரம் பெற்ற குரு பகவான் பார்த்தால் அந்த பார்வை நன்மை தராது, புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் சனி பகவான் அப்படி இல்லை. தான் அமர்ந்த வீட்டை பலப்படுத்துவார், தான் பார்க்கும் வீட்டை தான் பலவீனப்படுத்துவார். அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சனி பகவான் வக்ரமாகவே இருந்தாலும் அவர் வீட்டை பலப்படுத்தி தான் வைப்பார். நீச நிலையை தவிர்த்து. ஏன்னா நீச நிலை ஆயிட்டால் பலம் இருக்காது. அதனால அவர் அந்த பாவகத்தை பலப்படுத்த முடியாது. மற்ற நிலை எந்த நிலையில் இருந்தாலும்
அமர்ந்த பாவகத்தை கட்டாயம் சனி பகவான் பலப்படுத்துவார். அதனால்தான் 8ல் சனி பகவான் அமர்ந்தால் அவர்களுக்கு பூரண ஆயுள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் தான் அமர்ந்த பாவகத்தை அவர் பலப்படுத்துவதால். இப்படி சனி பகவானுடைய நிலைப்பாடு எப்படி, குரு பகவானின் நிலைப்பாடு எப்படி. ஆனால் பெயர் எல்லாம் போவது குரு பகவானுக்கு. குரு பகவான் சுபர் அப்படின்னு சொல்லி. இது உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன். லைக் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.